நீங்க தினமும் ஒரு குடி குடிக்கிறீங்களா? அது உங்களுக்கு ரிலாக்ஸ் மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலேயே அந்த ஒவ்வொரு குடியும் உங்கள் உடலின் ஒரு பகுதியை கொன்று குவிக்குது. நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனால் விஞ்ஞானம் சொல்லுது. மது குடிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்கள் மூளை, இதயம், கல்லீரல், நுரையீரல், நரம்பு அமைப்பு, ஹார்மோன்கள், உடல் பாதுகாப்பு சக்தி ஒவ்வொன்றும் மெதுவாக அழிக்கிறது. இது சும்மா ஒரு பழக்கமில்லை. இது ஸ்லோ சூசைட். ஒரு கண்ணாடி மது குடித்ததும் முதலில் பாதிக்கப்படுகிறது மூளை. அது நம்ம சிந்தனை சக்தி, மதிப்பீடு, நியாய உணர்வு, நினைவாற்றல் எல்லாத்தையும் மெதுவாக முடக்க ஆரம்பிக்குது. உண்மையை சொன்னா மது குடிச்ச சில நிமிடங்களில் மூளைக்குள் உள்ள நரம்புகள் மந்தமாகவும், சிலர் அட சுகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சுகமல்ல, அது மூளை நரம்புகள் தள்ளாடுகின்ற சிக்னல். மது இரத்த அழுத்தத்தை உயர்த்தும், இதய துடிப்பு வேகமாகும். இது தினமும் நடந்தால் ஹார்ட் மசில்ஸ் களைத்து போய்விடும். அதற்கு பிறகு என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாள் திடீரென்று இதயம் நிற்கும். பலர் சொல்வாங்க, நான் லைட்டாக தான் குடிப்பேன். ஆனால் அதே லைட் குடிதான் தினசரி பாய்சன் மாதிரி சேரும். நாளைக்கு இதயம் தாங்க முடியாது. நம்ம உடலுக்கு வந்த எல்லா விஷயத்தையும் சுத்தப்படுகிறது கல்லீரல். ஆனால் நீங்கள் தினமும் விஷம் ஊற்ற ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு நாள் போதும்னு சொல்லி முடிவெடுக்கும். அதுதான் கல்லீரல் சிரோசிஸ். அந்த நாளிலிருந்து கல்லீரல் உங்கள் பக்கம் வேலை செய்யாது. அப்புறம் உடல் முழுக்க விஷம் தேங்கி கண்கள் மஞ்சளாகி வயிறு வீங்கி மூச்சு முட்டும். அந்த வேதனை யாரும் தாங்க முடியாது. மது நேரடியாக நுரையீரலை பாதிக்காது. ஆனால் அதன் சைடு எஃபெக்ட் நுரையீரல் செயல்பாட்டை தடுக்கிறது. மதுவின் போது நம்ம சுவாசம் மெதுவாகி நரம்பு கட்டுப்பாடு குறையும். நரம்பு, ஹார்மோன், ஆண்மை, பெண்ணியம் எல்லாம் சிதையும். மது குடித்தால் ரிலாக்ஸ் ஆகும் என்று தோணும். ஆனால் அது நரம்புகளை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை மந்தமாக்கும். ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் குறையும். பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சமநிலை சிதறும். இதனாலே ஆண்மை சக்தி குறையும், பெண்ணியம் மந்தமாகும். பல குடும்பங்கள் இதனால் தான் உடைந்தது. பல தம்பதிகள் இதனால் தான் பிரிந்தனர். குடிப்பதில் என்ன இருக்கிறது? ஒரு நிமிஷத்திற்கு வர மகிழ்ச்சி. ஆனால் அதுக்காக போகுது குடும்ப மகிழ்ச்சி. இன்று ஒரு சாதாரண கிராமத்து குடும்பத்தோட கதையை பார்க்க போகிறோம். மலையாளன் ராசு குடும்பம். ராசு என்பவன் ஒரு கிராமத்து வேலைக்காரன். தினமும் சும்மா ஒரு குவார்ட்டர் குடிக்கிறவன் இல்லை. ஒன்று குடித்தாலே நிறுத்த மாட்டான். ராசு சொல்கிறான், ஒரு குவார்ட்டர் போதும், நாளைக்கு வேலை இருக்கு. ஆனால் நண்பன், மச்சான் இன்னொரு குவார்ட்டர் போடலாம். அதுவே ஆரம்பம். கடன், சண்டை, வீட்டு பிரச்சனைக்கு. ராசுவின் மனைவி லக்ஷ்மி, இதுவெல்லாம் நம் வாழ்க்கைக்கு தேவையா? நீ சம்பாதிக்கிற பணம் பாதி குடிப்பதற்கும் பாதி கடன் கட்டுவதற்கு சரியாக இருக்கிறது. ஒரு ஆண் குடிப்பதற்கு முன்னாடி யோசிப்பதில்லை. அவன் குடிப்பதனால் அழுது கிடப்பவர்கள் அவனுடைய மனைவியும் குழந்தைகளும். குழந்தைகளுக்கு மேடை பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ராசுவின் மகன் மது ஒழிப்பு பற்றி நன்றாக பேசி முதல் பரிசும் தட்டி சென்றான். நீ எவ்வளவு நன்றாக பேசுகிறாய், உன் தந்தையை அழைத்து கொண்டு வா என்று டீச்சர் சொல்கிறார்கள். இவனும் வீட்டுக்கு சென்று தந்தை வருகைக்காக காத்திருக்கிறான். ராசு வழக்கம்போல் போதையில் வருகிறான் வீட்டிற்கு. தந்தையே, பேச்சு போட்டியில் நான் முதல் பரிசு வாங்கி உள்ளேன். ஆனால் அவன் தந்தை குழந்தை சொல்வதை பாதி கேட்டும் கேட்காமலும் போதையில் தள்ளாடுகிறான். கதிரின் கண்களில் விழும் கண்ணீர் தான் அந்த வீட்டின் உண்மை. ராசுவின் மனைவி கடன் வாங்கித்தான் தன் குடும்பத்தையே ஓட்டுகிறார்கள். ஒரு நாள் கடைக்காரர் 8000 ரூபாய் கடன் தர வேண்டும், எப்பொழுது தரப்போகிறீர்கள் கத்திக்கிறான். லக்ஷ்மி அழுதபடி, நீங்க கொஞ்சம் நேரம் கொடுங்க அண்ணன். இதுதான் அவர்கள் வாழ்க்கையின் நிலைமை. ஒரு ஆண் அந்த குடும்பத்திற்கு தூண். இவன் செய்கின்ற செயல்களை பொறுத்து அந்த குடும்பம் இயங்கும். ஒரு நாளுக்கு ரூபாய் 150 குடித்தாலே ஒரு மாதத்திற்கு ரூபாய் 4500 வரும். ஒரு வருடத்திற்கு 54,000. இந்த குடி நிறுத்தினாலே குழந்தையின் படிப்பு செலவு, மளிகை சாமான் செலவு, கடன் வாங்காமல் குடும்பத்தை ரன் செய்யலாம். குடிப்பதனால் அனைத்தையும் வீணாகிறது. ராசு குடித்துவிட்டு பக்கத்து வீட்டு சண்டை போடுகிறார். இப்படி தினமும் குடிச்சு வராதீங்க. குழந்தை பயந்துட்டான்.
ராசு கோபத்தில் பாத்திரங்களை எரிகிறான். கதிர் அச்சத்தில் அம்மாவை பற்றி கொள்கிறான். குடி என்பது உடம்பை மட்டுமல்ல, குடும்பத்தையும் அழிக்கிற கொடிய விஷம். ஒரு நாள் ராசுவின் குழந்தை கதிர் திடீரென்று காய்ச்சலால் அவதிப்படுகிறான். நேரத்திற்கு சிகிச்சை கிடைக்கலனா ஆபத்து என டாக்டர்கள் சொல்கிறார்கள். ராசு ஓடுகிறான். அவன் தன்னால் ₹1 கூட இல்லையெனும் உணர்கிறான். அப்பொழுதுதான் மனசு உருகுது. ராசு அழுது கொண்டே, என் குழந்தையை காப்பாற்ற நான் குடிக்க மாட்டேன் டாக்டர். அதுவே ராசுவின் வாழ்க்கை மாறிய தருணம். குடிக்கிறதுனால மகிழ்ச்சி சில நிமிஷம், ஆனால் குடும்பம் அழிவது ஆயுள் முழுக்க. காசு போனாலும் வாங்கலாம், ஆனால் குடும்ப பாசம், உடம்பு ஆரோக்கியம் ஓடி வராது நண்பர்களே. நமக்காக குடிக்காதீங்க, உங்கள் வீட்டுக்காக குடிக்காதீங்க, உங்கள் பாசத்துக்காக குடிக்காதீங்க. மது குடிக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் உயிரை ஒரு சிறிய துண்டாக கொலை செய்கிறீங்க. நீங்கள் மதுவை வெல்ல முடியுமா? ஆமாம் முடியும். அதற்கு ஒரு முடிவு போதும். இன்று முடிவெடு, நான் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன். அந்த ஒரு முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை உயிரோடு மீட்டு கொடுக்குது. இந்த கதையை மது குடிப்பவர்களுக்கு அனுப்புங்க. உங்களாலும் ஒரு குடும்பத்தை மாற்ற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.